ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். டுடே நம்ம இந்த வீடியோவில் கிளைமிப்ரைடு மாத்திரையை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கிளைமிப்ரைடு அப்படின்னா என்னன்றதை பார்த்துருவோம். இது வந்து டைப் 2 டயபெட்டஸ், அதாவது சர்க்கரையே 2 வகை இருக்குது. டைப் 1, டைப் 2. அதில் டைப் 2க்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு மாத்திரை தான் இது. இது சல்ஃபோனைல் யூரியா அப்படின்ற மருந்து குழுவை சேர்ந்தது. இதனுடைய முக்கிய பணி நம்மளுடைய கணையத்தை தூண்டி இன்சுலின் சுரப்பை அதிகரித்து நம்மளோட சுகர் லெவலை கண்ட்ரோலில் வைக்கிறது தான் இந்த மாத்திரையினுடைய பணி. இந்த டேப்லெட் என்னென்ன பிராண்டில் கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அமாரில் அப்படின்னு சொல்லக்கூடிய இப்போ நான் சொல்லக்கூடிய பிராண்டு, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளைமி, அசுலிக்ஸ், கிளைமிஸ்டாரு, யூக்ளிம் அப்படின்னு சொல்லி நிறைய பிராண்டில் கிடைக்குது. இது வந்து ஸ்ட்ரென்த் வந்து 1 mg, 2 mg, 3 mg, 4 mgன்னு சொல்லி 4 பவரில் கிடைக்குது. இது மெட்ஃபார்மினோட சேர்ந்தும் நிறைய மாத்திரைகளில் கிடைக்குது. இந்த மாத்திரை எப்படி வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சாதாரணமாக டைப் 2 டயபெட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்சுலினை சரியாக பயன்படுத்தாது அந்த உடல், அல்லது இன்சுலின் போதுமான அளவு சுரக்காது. அப்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த டேப்லெட்டு பேங்க்ரியாஸ், அதாவது நம்மளுடைய கணையத்தில் இன்சுலின் ரிலீஸை அதிகரிக்க உதவுது. உடலில் வந்து இன்சுலின் அளவு வந்து அதிகரிக்கும் போது அது ரத்தத்தில் கலந்து ரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை குறைக்குது. இதனால் வந்து பார்த்திங்கன்னா வெறும் வயிற்றுலையோ இல்லைன்னா சாப்பிட்டதுக்கப்புறமோ இல்லைனா HbA1c அப்படின்னு சொல்லக்கூடிய 3 மாத சுகர் டெஸ்ட்டில் வரக்கூடிய சுகர் கூடுதல் அனைத்தையும் நார்மல் லெவலுக்கு கொண்டு வரதுக்கு இந்த மாத்திரை வந்து பயன்படுது. இந்த மாத்திரையோட முக்கியமான நன்மைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரத்தத்தில் இருக்க சர்க்கரையோட அளவை குறைக்கிறதுக்கு உதவுது. இது மூலயமா டைப் 2 டயபெட்டிக் உள்ளவங்களோட சுகர் லெவலை கண்ட்ரோல் செய்கிறதுக்கு உதவுது. இந்த மாத்திரையோட முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, சுகர் கண்ட்ரோலுக்கு உதவுனாலும் சில நேரங்களில் லோ சுகர் ரிஸ்க்கை வந்து அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ப்ளஸ் அவங்களுடைய உடல் வெயிட்டையும் கூட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாத்திரை யாரெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க்ரியாஸ், அதை கணையத்தில் சுகர் அந்த இன்சுலின் சுரக்கும் திறன் இருந்தும் அவங்களுக்கு வந்து சுகர் வந்து குறையாமல் இருக்கிறவங்க, டயட்டு ப்ளஸ் எக்ஸசைஸு, உடற்பயிற்சி செய்தும் உணவு முறையை கண்ட்ரோலில் வச்சும் அவங்களோட சுகர் லெவல் குறையலை அப்படின்றவங்களுக்கு இந்த மாத்திரை பயன்படுத்தலாம். உங்களுடைய உடலினுடைய பிரச்சனையை பொறுத்து மருத்துவர் வந்து இந்த மாத்திரையை வந்து பரிந்துரைப்பார். யாரெல்லாம் பயன்படுத்தக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, டைப் 1 டயபெட்டிக் உள்ளவங்க, ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா கிளைமிப்ரைடு, இந்த மாத்திரைனால அலர்ஜி வரக்கூடியவங்க, ரிப்பீட்டடாக அடிக்கடி வந்து சுகர் வந்து லோவாகக்கூடியவங்க, சிறுநீரக செயல்பாடு குறைவாக இருக்கவங்க, ப்ளஸ் லிவரில் பிரச்சனை உள்ளவங்களாம் இதை வந்து மிகவும் கவனமாக தான் பயன்படுத்தணும். சைடு எஃபெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைப்போகிளைசிமியா, அதாவது லோ சுகர் தான். அதாவது சடனாக வந்து சுகரினுடைய அளவு வந்து குறையிறது. இதனுடைய அறிகுறியை வந்து எல்லோரும் தெரிஞ்சு வச்சுக்கணும். கைகால் நடுக்கம், வியர்வை, திடீர் பசி, தலை சுற்றல், இதய துடிப்பு அதிகரிக்கிறது, குழப்பம், உடல் பலவீனம், இந்த மாதிரியான சூழ்நிலையில் வந்து ஏதாவது ஒரு இனிப்பு பொருளோ இல்லைன்னா ஒரு ஃப்ரூட் ஜூஸோ ஏதாவது ஒன்று சாப்பிடும்போது அதை ஈக்குவலைஸ் பண்ணிடலாம். இதை வந்து எல்லாருமே தெரிஞ்சு வச்சுக்கணும். எப்படி எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய உடலினுடைய பிரச்சனையை பொறுத்து மருத்துவர் வந்து உங்களுக்கு என்ன எம்ஜி தேவை அப்படின்றத வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவார். ஃபஸ்ட்டு வந்து 1 mgலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இது 2 mg, 3 mg, 4 mg சொல்லி அடுத்தடுத்த பவரில் கிடைக்குது. மருத்துவரோட அறிவுரை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சுகர் லெவல் ரிப்போர்ட்டின் அடிப்படையில் தான் அவர் டோஸை தீர்மானிப்பார். இந்த மாத்திரையை செல்ஃபாக எடுக்காதீங்கன்னு சொல்லுவார். லோ சுகர் சிம்டம்ஸ் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும்னு சொல்லுவாங்க. ரெகுலராக உங்களோட பிளட் சுகர் அளவு ப்ளஸ் 3 மாதத்துக்கு ஒரு முறை செக் பண்ணக்கூடிய HbA1c அளவை ஃபாலோ அப்பாக செக் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவார். கிட்னி, லிவரோட டெஸ்ட்டும் கண்டிப்பாக எடுத்து வச்சு செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி மருத்துவர் சைட்லேருந்து அவருடைய அறிவுரைகள் இருக்கும். மருந்தாளுநர் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாத்திரையை உணவோடு எடுத்துக்கொள்ளுங்கள், சாப்பாடை ஸ்கிப் பண்ணாதீங்க. லோ சுகர் வந்தால் உடனே சர்க்கரை, ஃப்ரூட் ஜூஸு இல்லைனா ஒரு குளுக்கோஸ் டேப்லெட் வந்து எடுத்துக்கோங்க. அடிக்கடி உங்களுக்கு லோ சுகர் வந்தால் டாக்டரை சந்திக்கணும். ஆல்கஹால் எடுத்திங்கன்னா லோ சுகர் வந்து அதிகமாகும். காம்பினேஷன் தெரப்பி எடுத்தால் இன்னும் கவனமாக இருக்கணும். அதாவது மற்ற ஏதாவது மெடிசின் எடுக்கிறீங்கன்னா இதையும் சேர்த்து எடுக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். புதிய பிராண்டு வாங்கினாலும் ஜெனரிக் நேமு, அதனுடைய ஸ்ட்ரென்த்து எல்லாம் சரியாக இருக்கான்னு நீங்கள் சரி பார்க்கணும். தலை சுற்றல் அதெல்லாம் வந்து வரும்போது வண்டி ஓட்டும் போது கவனமாக இருக்கணும். இதெல்லாம் வந்து மருந்தாளர் சைட்லேருந்து சொல்லக்கூடிய விஷயங்கள். மொத்தத்தில் பார்த்தா கிளைமிப்ரைடு டைப் 2 டயபெட்டிக் கட்டுப்படுத்துறதுக்கு உதவுது. இது ஒரு நல்ல மருந்து. ஆனால் இது எல்லாருக்கும் பொருந்தும் மருந்து அல்ல. இதன் பெரிய அட்வான்டேஜ் சுகரை குறைக்கிறதுக்கு உதவுறது. இதனுடைய பெரிய பிரச்சனை என்னென்னா, சுகரை வந்து சடனாக லோ சுகர் ஆக்கிறது, அதே மாதிரி உடலுடைய வெயிட்டை அதிகரிச்சிடுறது. நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்யுங்க. இதே மாதிரி மேலும் மருந்து விளக்க வீடியோக்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.